ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 8வது மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றை நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களுடன் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, திரும்பவும் வருகிற தேவன். இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் சொன்னார், நான் போயிட்டு திரும்ப வருவேன் அப்படி சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது, உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அப்போ நமக்காய் வந்த தேவன் மரித்து உயிர்த்து பரலோகம் போக போகிறாரு. அதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து அவர்களை தைரியப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். என் பிதாவுடைய வீட்டில் நிறைய வாசல் இருக்குது, அதில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் எடுத்துட்டு திரும்ப நான் வந்து வாசிக்கிறப்ப 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. அதெல்லாம் மறுபடியும் வருகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், யாரெல்லாமே எழுப்பிட்டாங்க. ஒருத்தங்கூட திரும்ப வருவேன்னு சொல்லலை, சொல்லவும் முடியாது, சொன்னாலும் நடக்காது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவர் ஜீவன் உள்ள தேவன். திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதான் கர்த்தர் வருகிறார். எதுக்கு அப்படின்னா, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, நமக்குரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் அவரையே நம்பி இருக்கிறோம் இல்லையா? சில நேரங்கள் நம்முடைய மனசு அப்படி தான் நினைக்குது. அங்கே ஆசாப் சொன்னது போல், நான் காலைதோறும் வாதிக்கப்பட்டு நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அதை பாருங்கள், ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கிறது, கொடுக்கறது, உழைக்கிறது, சேவை செய்கிறது, பணிவிடை செய்கிறது, ஊழியத்தை தாங்கிறது, ஊழியரை தாங்கிறது, ஏழைகள், இது எல்லாத்தையும் அதை பார்த்துட்ருக்கிறார். அப்படியே விட்டுருவார் நினைக்காங்க. திரும்ப வருவார். வந்து என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு என்னென்ன மேன்மை ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அதை தருவார். நாம் இந்த உலகத்தில் விதைப்பதற்கு ஒரு மேன்மை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். அதான் அவனவனுக்கு அங்கே வெளிப்படுத்தல வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா, அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். நீங்கள் ஆண்டவருக்காய் படுகிற கஷ்டங்கள், அவருக்காய் செயல்படுகிற விதங்கள் எல்லாத்தையும் மனுஷன் மறந்துருக்கலாம். ஊழியர் மறந்துடலாம், விசுவாசி மறந்துடலாம், உங்கள் கூட இருந்தவங்க மறந்துடலாம், உங்கள் கூட இருக்கவங்களுக்கு விரோதியாக மாறி இருக்கலாம். யார் எப்படி மாறும் அதை பற்றி விட்டுருங்க. இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் சொல்லிட்டு இருக்காரு, சீக்கிரமாய் வருகிறேன். எதுக்கு அப்படின்னா, அவனவனுக்கு நான் அளிக்கும் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னுடனே கூட வருகிறேன். பார்த்தீங்களா? அவனவனுக்குன்னு சொல்கிற தனியாக செப்பரேட்டாக. அதனால் இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிற, செயல்படுகிற, உழைக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு பலன் இருக்குது. உலகத்தில் யார் வேணால் தராமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இயேசுவின் முகத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் நமக்கு பலனை தருகிறார். திரும்ப வருகிறவரும் அதான். ஆனால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றி, சோர்வை மாற்றி, கர்த்தருக்காய் தொடர்ந்து பிரயாசப்படுங்கள். நிச்சயம் அவர் வருகிறார். நல்ல பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், எங்களுக்கு மேன்மை தரும்படியாக நீ திரும்ப வரப்போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரப்பா. இந்த கர்மலித்த நிகழ்ச்சியை சோர்வோடு மன குழப்பத்தோடு கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திரும்ப நீர் வந்து கொடுக்க போகிற அந்த நன்மையை அப்படி இருதயத்தில் கர்த்தர் மீண்டும் பேசி அவர்களை உயிர்ப்பித்து உமக்காய் வாழ நீ உதவி செய்ய போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலித்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.